மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பில் நாங்கள் சைவ நெறி என்ற பாடத்தில் 17வது பாடத்தை பார்ப்போம். இறைவனும் ஆன்மாவும். இந்த இறைவனும் ஆன்மாவும் என்று சொல்ல போகிறது எங்களுடைய சைவ சித்தாந்த கருத்துக்கள் தான் இங்கே வருகின்றது. சைவ சித்தாந்த கருத்துக்களில் முப்பொருள் என்று ஒரு விஷயம் வருகின்றது. அந்த முப்பொருள் என்று சொன்னால் அதில் இறைவனும் ஆன்மாவும் அடுத்து பாசமும் வரும். ஆகவே இந்த இறைவனும் ஆன்மாவும் எப்படிப்பட்ட தொடர்புடையவை என்பது பற்றி தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். முப்பொருட்களில் இந்த 2 பொருளை பற்றி இங்கே பார்க்கிறோம். இறைவனை பதியையும் பசுவையும் பார்க்கிறோம். பதி பசு அந்த 2ம் தான் இங்கே வருகின்றது. பதி என்றால் இறைவன், பசு என்றால் ஆன்மா. ஆன்மாவுக்கு இறைவனுக்கும் என்ன தொடர்பு? ஆன்மா இறைவனை அடைய வேண்டும் என்று முயற்சித்தால் இறைவனை அடையலாம். முயற்சிக்கவில்லையாண்டா அப்படியே இருக்க வேண்டியது. அப்போ இந்த நிலைப்பாடு என்ன மாதிரி என்பதை நாங்கள் இதிலிருந்து பார்க்கிறோம். ஆன்மாவும் என்று சொல்லுகின்ற போது ஆன்மாவை நாங்கள் பசு என்று சொல்லுகிறோம். அதாவது இறைவனை பதி என்று சொல்லுகிறோம். மலங்களை பாசம் என்று சொல்லுகிறோம். இவை எல்லாம் அனாதியானவை என்றும் சொல்லப்படும். அனாதியானவை என்றால் இவை இப்போ தோன்றது இந்த மாதிரி தொடக்கம் முடிவில்லாதவை தான். அனாதியானவை தான். அதுக்கு அழிவும் இருக்காது. இப்போ ஆன்மா என்று சொல்லப்படுகிற உயிர் என்றும் சொல்லப்படும். உயிர் அழியாது. இப்போ அது உடம்பு தான் அழியுமே தெரிய உயிர் இன்னொரு உயிராக இன்னொரு உடம்புக்குள்ளே போகுது. இப்படி அது தொடர்ச்சியாக அந்த உயிர் இருந்து கொண்டு தான் இருக்குது. அதே மாதிரி இறைவன் பதி அதுவும் அழிவில்லாது. அடுத்தது பாசம். இந்த பாசம் நீங்காது, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். தொடர்ச்சியான ஒன்று. இப்படி இந்த முப்பொருளை பற்றி நாங்கள் சொல்லுகிறோம். இந்த பலி கெடுக்கலாம், ஒன்றினுடைய பலியை கொஞ்சம் குறைக்கலாம், அதனுடைய தாக்கத்தை கொஞ்சம் குறைக்கலாம். மலங்களுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு இறைவனுடைய அனுக்கிரகம் கிடைக்க வேண்டும். அது பதிக்கு அந்த பசுவுக்கு கிடைக்குமா இருந்தால், உயிர்களுக்கு கிடைக்குமா இருந்தால் அந்த இறைவனுடைய அருக்கத்தினால இந்த மலங்களுடைய தாக்கத்தை கொஞ்சம் குறைக்கலாம். குறைத்து மலங்களுடைய பிடிப்பில் இருந்து நீங்கக்கூடிய நிலைமை கூட வருகின்றது. ஆகவே இந்த இறைவனுக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள அந்த தொடர்பு பற்றி நாங்கள் இந்த பாடத்தில் பார்க்கிறோம். இதில் இங்கே பாருங்கள், உலகத்து பொருட்களை 3 வகையாக பகுக்கலாம். இங்கே சொல்லப்படுது அறிவிக்காமலே அறியும் பொருள், அறிவிக்காமலே அறிகின்ற பொருள் என்று சொல்லப்படுது. நாங்கள் அறிவிக்க தேவையில்லை, அது தன்பால் அறியும், அதுதான் பதி. அறிவித்தால் அறியும் பொருள், அறிவித்தால் மட்டும் அறியும். இந்த பசுக்களுக்கு அப்படித்தான். பசு என்று இந்த உயிருக்கு அறிவித்தால் அறியக்கூடியது. அறிவித்தாலும் அறிய மாட்டாத பொருள் இதுதான் மலங்கள், பாசம். அப்போ அறிவிக்காமலே அறிகின்ற பொருள் ஒன்று இருக்குது, அறிவித்தால் அறியும் பொருள் என்று சொல்லப்படுது, அறிவித்தாலும் அறிய மாட்டாத பொருள் என்று இந்த 3 வகையான பொருள் எங்கள் உலகத்திலே இருக்கின்றன. இவற்றில் முதலாவது வகையை சார்ந்த பொருள் ஒன்றே. சார்ந்த பொருள் ஒன்றே, அதுவே பரம்பொருள். அதை கடவுள் என்று சொல்லுகிறோம். பதி என்று எல்லாம் சொல்லப்படுவது அவைதான். இதை சித்து பொருள் என்று சொல்கிறோம். சித்து அசத்து என்று சொல்லுவார். சித்து பொருள் பதி. அறிவே வடிவமானது சித்தறிவு. சித்து சக அறிவு, அறிவே வடிவமானவர். அதனால் 2வது வகையைச் சேர்ந்த உயிர்கள் அவை பசுக்கள் என்று சொல்லப்படும். நாங்கள் முதலாவது வகை பதியை பார்த்துறாங்க. பசு உயிர்கள் அவை பசுக்கள் என்று சொல்லப்படும். ஆன்மாக்கள் என்று சொல்லலாம், ஜீவன்கள் என்று சொல்லலாம். இவை எண்ணற்றவை, தாமாக எதையும் அறிய மாட்டான், தானாக எதையும் அறிய முடியாதான் இந்த உயிர்கள். அறிவித்தால் மாற்ற அறியும். ஒருத்தர் அறிவித்தால் அறியக்கூடிய தன்மை இருக்குது. அறிவித்தால் அறிகின்ற தன்மை இருக்கக்கூடிய, தானாகவே ஒன்றையும் அறிய மாட்டாத தன்மை இந்த 2வது வகை பசுவுக்கு உண்டு. 3வது வகையைச் சேர்ந்த பாசங்கள், பசு பாசம் என்ற 3. இவை ஆன்மாவை பீடித்திருக்கும் கண்மம், அதாவது ஆணவம், கண்மம், மாயை என்ற 3ம் பாசங்கள்.
ஆன்மாவை பீடித்திருக்கிற ஆணவம், கன்மம், மாயை என்ற 3 மலங்கள் பீடிக்கப்பட்டிருக்கு. அவையெல்லாம் சேர்ந்தான் பாசம். இந்த 3ம் பாசங்கள் எனப்படும். பாசம் என்று சொன்னால் கட்டு போடுறது. அவை ஆன்மாவை அறியாமையிலாவே கட்டி வைப்பது. அறியாமையினால் கட்டி வைக்கிறது ஆன்மாவை. ஆன்மாக்களை பற்றி இருக்கும் அழுக்குகள் என்ற பொருளிலே அவற்றை மலம் என்று குறிப்பிடுகிறார். பற்றி நிற்கின்றவை, அதனால் அழுக்குகள் பற்றி நிற்கிறார், அதை மலம் என்று சொல்லுகிறார். இவை அறிவற்றவை, அறிவித்தாலும் அறிய மாட்டார், அறிவித்தாலும் கூட அறிய மாட்டாதவை. அதனால் அவற்றை அசித்து என்று பெயர். சித்து என்றால் அறிவிக்காமலே அறிகின்ற பொருள்தான் சித்து. ஆன்மாக்கள் தாமாகவே அறியக்கூடியன அல்ல என்பதாலே அசித்தாகவும், அறிவித்தால் அறியவல்ல என்பதனால் சித்தாகவும் விளங்குகிறார். அறியக்கூடியன அல்ல, தாமாகவே அறியவல்லாத அறிவு, தாமாகவே இதை அறியக்கூடிய தன்மை இல்லாத காரணத்தினால் அதை அசித்தாக சொல்லுவார். அறிவித்தால் அறியவல்ல என்பதனால் சித்தாகவும் சொல்லுவார். அறிவித்தால் அறியந்தான் அறியும், அதனால் சித்தன்னு சொல்லுவார். இதனால் இதற்கு சித்து சித் சக அதிஸ்து என்பர். சித்து அல்ல சுத்த சித்து என்று சொல்லலாம். சைவ சித்தாந்தம் பதி, பசு, பாசம் என்ற 3ஐயும் உள்பொருட்களாக கொள்ளுகிற. உள்பொருள் அவை என்றும் இருக்கிற பொருள். அவை என்றும் உள்ள பொருட்கள், நித்தியமானவை, அவற்றுக்கு அழிவே இல்லை. அவற்றுக்கு அழிவே இல்லை, 3க்கும் அழிவில்லை. அவை சத்து பொருட்கள். சத்து என்பதன் கருத்து உள்ள பொருள் என்று பொருள். சத்து பொருட்கள். பதி, பசு, பாசம் ஆகிய 3ம் உள்ள பொருட்களே, சத்து பொருட்களே. எனினும் பதியின் பெருமையோடு ஒப்பிட்டு நோக்கும்போது, ஒன்றோடொன்று ஒப்பிட்ட பதியின் பெருமை மிக உயர்ந்தது. ஆன்மா இல்லாத பொருள் என்று நினைக்கத்தக்கதாக இருக்கிறது. அதாவது பதியோடு ஒப்பிடுகிற போது ஆன்மாவை ஒரு இல்லாத பொருளாக நினைக்கத்தக்கதாக. எவ்வாறு என்றால், சூரியனுடைய ஒளி அவற்றின் ஒளியை விட பல மடங்கு பிரகாசமாக இருப்பது. சூரியனுடைய ஒளி அவற்றின் ஒளியை விட பல மடங்கு பிரகாசமாக இருப்பதனாலே நட்சத்திரத்தின் ஒளியை நம்மாலே உணர முடிவதில்லை. நட்சத்திரங்கள் ஒளியை விட சூரியனுடைய ஒளி அவற்றின் ஒளியை விட பலமங்கு பிரகாசமாக இருப்பதனால நட்சத்திரங்களின் ஒளியை நம்மாலே உணர முடிவதில்லை. முழுவதும் சூரியனுடைய ஒளி என்று எண்ணும்படியாக உள்ளது. இத்தகைய ஒப்பீட்டின் அடிப்படையிலேயே கடவுளை சத்து என்றும் ஆன்மாவை அசத்து என்றும் சொல்லுவோம். நட்சத்திரங்கள் வானத்தில் இரவில் பார்த்தா தான் தெரியுது. என்ன சூரிய ஒளி இல்லாத நேரத்தில், சூரியனில் இருக்கிற பகலில் தெரியாது. அதுதான் ஆன்மாவை ஒப்பிட்டு பார்க்கும்போது பாசங்கள் அற்பமானவையாகவும் ஆன்மா மதிப்பு மிக்கதாகவும், பாசத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது ஆன்மா மதிப்பு மிக்கதாகவும், ஏன்னா பாசங்கள் அற்பமான பொருளாகவும் தெரியும். இந்நிலையிலே பாசங்களை அசத்து என்று சொல்லுவார். அதை அசத்து என்ற பெயராலே சொல்லுவார். ஆன்மாவை சத்து என்றும் கொள்ளப்படும். இந்த நிலையிலே ஆன்மா சதசத்தாகவும், மற்றொரு நிலையிலே அதுவே அசத்தாகவும் உணரப்படுவதாலே, சத்தாகவும் இன்னொரு நிலையிலே அசத்தாக உணரப்படுவதனாலே அதற்கு இன்னொரு பெயர் இருக்கின்றது, சதசத்து என்று ஆன்மாவுக்கு பெயர். சத்தை சார்கின்றவும் சத்தாகவும், அசத்தை சார்கின்றவும் அசத்தாகவும் தோன்றுகின்ற காரணத்தினாலே சதசத்து. கடவுள், ஆன்மா, பாசம் ஆகிய 3ம் தனித்தனியே நோக்கும்போது சத்து பொருட்களே கடவுள் சுத்த சத்து ஆவார். சத்து பொருட்களே கடவுள், அது சுத்த சத்து என்று சொல்லப்படும். ஆன்மாக்கள் பாசங்களாலே கட்டுப்பட்டு இருப்பதால் அவை பேரின்பத்தை விளைவிக்காமல் அனுபவிக்காமல் இருக்கின்றன. உலகிலே இன்பம் என்று அவை அனுபவிக்கும் போதுதான் தெரியும். விடயங்கள் உண்மையில் துன்பங்களுக்கு காரணமானவை என்று சொல்லுகிறோம். உதாரணமாக பாருங்கள்,
சுவையான உணவை நாம் இன்பம் என்று கருதுகிறோம். ஆனால் அது உண்மையில் இன்பம் என்று. ஏனெனில் அந்த சுவையான உணவு நோய்க்கு காரணமாக வருகிறது. நாங்கள் சுவையான உணவு என்று நாங்கள் வெளியில் போய் சாப்பிட்றோம், அதெல்லாம் பிறகு நோயத்தோன்னு உண்டாகும். அப்படி நல்ல உணவுன்னு சொல்லிடலாம். ஆக எந்த சுவையான உணவு கிடைக்காது போகலாம், அப்பொழுதெல்லாம் துன்பத்துக்கு காரணமாக வருகிறது. நாங்கள் சுவையான உணவு கிடைக்கவில்லை என்று துன்பத்துக்காக வருகிறோம். அன்றையும் அந்த உணவின் சுவை சொற்ப நேரமே நமக்கு இன்பத்தை தருகின்றது. அந்த சுவையான உணவு சொற்ப நேரம் தான் இன்பத்தை தரும். உலகப் பொருட்கள் மேல் வைக்கும் ஆசை துன்பத்துக்கே காரணமாய் முடியும். உலகப் பொருட்கள் மேல் அன்பு வைத்தால், அது ஆசை வைத்தால் அது துன்பத்தை தான் கொண்டு விடும். ஆகையினால் உலக இன்பங்களை எல்லாம் துன்பத்தோடு அப்போ உலக இன்பங்கள் எல்லாம் துன்பத்தோடு சம்பந்தப்பட்டவை என்று சொல்லப்படுகிறது. பாசங்களை சார்ந்திருக்கும் வரையில் ஆன்மாவுக்கு உண்மையான இன்பம் அல்ல சுத்த இன்பம் இல்லை. உண்மையான இன்பம் கடவுளை சார்ந்து நிற்கும் போதே கிட்டும். கடவுளை சார்ந்து நிற்கிற போது தான் கிடைக்கும். கடவுள் இன்பமே வடிவானவர், அவர் சுத்த ஆனந்தமானவர். கடவுள் இன்ப வடிவானவர், அவர் சுத்த ஆனந்த வடிவானவர். இவ்வாறு சத்தாயும் சித்தாயும் ஆனந்தமாய் உள்ள பொருட்களையும் பதி என்று நாங்கள் சொல்லுகிறோம், கடவுள் என்று சொல்லுகிறோம் என்று சுட்டப்பெறுகிறார். கடவுளுக்கு இருவகையான எல்லைகள் இருக்கின்றன, இலக்கணங்கள். சுரூப லட்சணம், தடத்த லட்சணம் என்று ரெண்டு இருக்கு, இறைவனுக்குரிய இலக்கணங்கள். சுரூப லக்கணமே கடவுளும் உண்மையான இல்லையா? கடவுள் என்று சொல்லுகிறோம், அவருடைய உண்மையான நிலை என்ன? அதாவது விஸ்வரூபமாக சுரூப இலக்கணமாகும். அதாவது கடவுள் குணங்குறிகளுக்கு அப்பாற்பட்டவராய் மனம் வாக்கு காயத்துக்கு எட்டாதவராய், சாதாரண மனத்துக்கெல்லாம் பெறார், ஆனந்தமானவராய், அறுதற்கு அரியவராய், உண்மை இல்லாதவராய், அதிசுமுக்குவராய், விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவராய், ஆன்மாக்களுக்கு முத்திக்கு இடமளிப்பதாய் விளங்குபவர். சைவ சித்தாந்தம் சுரூப இலக்கண நிலையில் கடவுளை பரமசிவன் என்று கூறுவார், பரமசிவன் என்று சொல்லுவார். மனம்பாக்கு காயங்களுக்கு எட்டாத பர நிலையில் சொரூப நிலையில் உள்ள இறைவன் ஆன்மாக்களுக்கு அவ்வாறு அவற்றை பீடித்துள்ள மலங்கள் நின்றும் விடுவித்து அவற்றுக்கு முத்திப்பேற்றினை வழங்க வேண்டும் என்ற பெருங்கரண்யம் பர நிலையில் நின்று இறங்கி அருவம் உருவம் அருவுருவம் என்ற மூகை திருமேனிகளை கொண்டு அருடுகின்றார் என்று சொல்லப்படுது. அவர் பரநிலையிலே இருந்து சொரூப நிலையிலே உள்ள இறைவன், விட்டாத பரநிலையிலே இருக்கிறவர் சொரூப நிலையிலே உள்ள இறைவன் ஆன்மாக்களுக்கு அவற்றை பீடித்துள்ள மனங்கள் என்றும் விடுதலை பெறுவதற்கு அவற்றுக்கு முற்றிய பேற்றியை வழங்க வேண்டும் என்ற உண்மை பெருங்கருணையினாலே தன்னுடைய பரநிலையில் நின்றும் இறங்கி அருவம் உருவம் அருவுருவம் என்ற மூன்று திருமேனிகளில் எழுந்துகின்றார். இறைவனுடைய இத்தகைய நிலையே தடத்த நிலை, இதைத்தான் தடத்த நிலை. தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி அப்படியே கீழே வாழும் தடத்த நிலை. இந்நிலையிலே இறைவனே பஞ்சகிருத்தியங்களை, அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழில்களை மறைத்த அல்ல என்று செய்கிற இந்த தடத்த நிலையிலேயே நாம் இறைவனுக்கு குணங்குறிகளை கற்பிக்கிறோம். இறைவனுக்குரிய குணங்குறிகள் அதுதான் தெரியுது. பாசங்களால் பந்திக்கப்பட்ட ஆன்மாக்களே பசுக்கள் என்பார். பாசங்களாலே பந்திக்கப்பட்ட ஆன்மாக்களே பசுக்கள் என்று சொல்லுகிறோம். ஆன்மாக்கள் அனாதி காலம் தொட்டே பாசத்தால் கற்றண்டு கிடைப்பவை. ஆன்மாக்கள் எண்ணற்றவை, அறிவித்தால் அறியக்கூடிய ஆன்மாக்களுடைய நிலைப்பாடு சொல்லப்படுது. பாசத்தையோ பதியோ சார்ந்து நிற்பவை, பாசத்தையோ அல்லது பதியோ சார்ந்துதான் நிற்பவை. சூக்குமானவை தனித்தனி சரீரங்கள் நின்று வினைகளை செய்து நினைப்பயனை அனுபவிப்பவை என்று சொல்லப்படுது. ஆன்மாவும் இதனைப் போல அனாதியானது. அதெல்லாம் அதை பதிந்திருக்கும் ஆணவம் அனாதியான். இதை
ஆன்மாவை பிடித்திருக்கிற மலமும் அனாதியானவை தான். ஆணவம் அறிவில்லாத பொருள், அறிவற்ற பொருள் என்று சொல்லப்படும். ஆகையினால் தன்னை சென்று தானாகவே செல்லுகின்றது அந்த ஆணவம். ஆன்மாக்களை பீடித்துள்ளது. அதாவது அனாதியானது என்று சொல்லக்கூடிய, ஏனெனில் ஆணவம் அறிவில்லாத பொருள். ஆகையினாலே அது தானாக சென்று சென்று ஆன்மாவை பீடிக்காது, தானாக போய் பிடிக்காது. அது தீமையான பொருள். ஆதலாலே கருணைய வடிவான கடவுள் அதனை ஆன்மாவோடு சேர்க்க மாட்டார். என்ன அவனை சேர்க்க மாட்டார். ஆதலாலே ஆணவம் அனாதியாகவே ஆன்மாவோடு சேர்ந்து நிற்பதாகும். இதனால தான் மற்ற கொண்டே சேர்க்கல. இது அனாதையானது. என்ன அதான் அனாதியானது என்பதனாலே அது அந்த காலத்தில் ஒன்று ஆன்மாவோடு சேர்ந்து நிற்கின்றது. அதனாலே அது மூலமலம் என்று சொல்லப்படும். தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம் பாசங்களை பற்றி. பாசங்களாலே பந்திக்கப்பட்ட ஆன்மாக்களை பசுக்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். பாசங்களாலே பந்திக்கப்பட்ட ஆன்மாக்களை பசுக்கள் என்று, அதாவது பாசங்களாலே பீடிக்கப்பட்டவை தான் பசுக்கள். ஆன்மாக்கள் அனாதியானவை, அனாதி காலந்தொட்டே பாசத்தாலே கட்டுண்டு கிடப்பவை என்று சொல்லப்படுது. ஆன்மாக்கள் எண்ணற்றவை, அறிவித்தால் அறியக்கூடியவை. ஆன்மாக்கள் எப்பொழுதும் அறிவித்தால் அறியக்கூடிய எண்ணற்றவை, பாசத்தையோ பதியோ சார்ந்து நிற்பவை, சூக்குவமானவை, தனித்தனி சரீரங்கள் நின்று வினைகளை செய்து வினை பயன்களை அனுபவிப்பவை. இதுதான் பசுக்களுடைய நிலைப்பாடு. ஆன்மாக்கள் அனாதியானது. அதனால் அதை பந்தித்திருக்கும் ஆணவம் அனாதியானது. நான் முதலே முப்பொருட்களும் அனாதியானவை என்று சொன்னானே. ஆகவே பதி, பசு, பாசம் என்றெல்லாம் அனாதியானவை. ஏனெனில் ஆணவம் அறிவில்லாத பொருள். ஆகையினால் தானாக சென்று ஆன்மாவை பீடிக்காது. அது தீமையான பொருள். அதனாலே கருணைய வடிவான கடவுள் அதனை ஆன்மாவுக்கொடு சேர்க்க மாட்டார். கருணைய வடிவான இறைவன் பதி இந்த ஆணவத்தை சேர்க்க விடார். ஆதலாலே ஆணவம் அனாதியாகவே ஆன்மாவோடு சேர்ந்து நிற்பது, தானாகவே போய் சேர்ந்து நிற்கும். அதனாலே அது மூலமலம் என்று சொல்லப்படுகிறது. ஆன்மாவை அனாதி காலந்தொட்டு பீடித்திருக்கும் ஆணவ மலத்தை நீக்குவதற்காக கடவுள் ஆன்மாக்களுக்கு பிறவிகளை கொடுக்கிறார். இந்த ஆணவ மலத்தை நீக்குவதற்காண்டி கடவுள் ஆன்மாக்களுக்கு பிறவிகளை கொடுக்கிறார். பிறவிக்கு ஆதாரமான தனுகரண போன போகங்களையும் கொடுக்கிறார். அதான் எங்கள் இந்த உலக வாழ்க்கை, தனுகரண போன போகங்கள். பிறவியும் அனாதியானதே. இவருடைய பிறவிகளும் அனாதியான. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருவமாகி பிறவியாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் என்று போகுது திருவாசகம். ஆகவே இவ்வாறு இந்த பிறவியும் அனாதியான, அதாவது ஆன்மாக்களாகிய நாங்கள் இதற்கு முன்பும் பல பிறவிகள் எடுத்திருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த பிறவி தான், நல்ல பிறவிதான் இல்லை எங்கள் பிறவி. எங்களுக்கு முன்பும் பிறவிகள் இருக்கிறது, பின்னுக்கும் பிறவிகள் இருக்கிறது என்று சொல்கிறார். சரியா? ஏனெனில் கடவுள் எப்பொழுதும் இதற்குமே வடிவானவர் திகழ்வு. ஆதலாலே ஆணவத்தென்று எம்மை விடுவிப்பதற்காக எப்போதே எமக்கு பிறவியை தந்திருப்பார். விடுவிப்பதற்காக வேண்டி பிறவியை தந்திருக்கிறார். நாங்கள் இந்த பிறவியிலையும் நாங்கள் எங்களை விடுவிப்பாக தெரியல, தொடர்ந்து பிறவி எடுத்துட்டு போகிறோம். அப்போ பிறவி தந்ததே நாங்கள் எங்களுடைய ஆன்மாவிலிருந்து எங்களை விடுவிப்பதற்கு தான். இப்போது எமக்கு பிறவியை தந்திருப்பார். பிறவிகள் எண்ணில்லாது ஆணவம் வலி குன்றிய நிலையிலே தான் பிறவி நீங்கும். ஆணவத்தினுடைய வலி குன்றுகிற போதுதான் பிறவி புனிய நீங்கும், முத்தி கைகூடும். பிறவி எப்போது உண்டோ அப்பொழுதே செய்யப்படும் வினயம் உண்டு. நாங்கள் பிறக்கிற பிறவி எப்பொழுது உண்டோ அப்பொழுதே நாங்கள் செய்கிற வினைகளும் வேறு. அந்த வினைகளே கன்மம் எனப்படுகிறது. நாங்கள் செய்கிற வினைகள் கன்மம் என்று சொல்லப்படும். அந்த கன்மமானது மனம் வாக்கு காயங்களால் செய்யப்படும் செயல்களாகும். இவை நல்வினை தீவினை என்று இரண்டு வகைப்படும். இந்த இரு வினைகளும் பிறவிக்கு காரணமாக அமைகிறது. நாங்கள் செய்கிற வினை காரணமாக தான் பிறவிகள் எங்களுக்கு வந்து சேருது. நாங்கள் தீமையான வினைகளை செய்தால் எங்களுக்கு தீய பிறப்புகளும், நன்மையான வினையை செய்தமாக இருந்தால் எங்களுக்கு நல்ல பிறப்புகளும் கிடைக்கும். நாங்கள் செய்த முற்பயன் நாங்கள் இந்த பிறவி எடுத்து என்று நாங்கள் சொல்லுகிறோம். அப்போ நாங்கள் ஏதோ
நல்ல செயல்களை செய்தபடினால்தான் நாங்கள் இந்த மனிதப்பிறவிக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லுவார். மனிதப்பிறவி எடுத்தவையெல்லாம் ஓரளவு நல்லவர்கள் என்று சொல்லுவார். ஆனால் இந்த மனிதப்பிறவியில் இன்னும் திரும்ப தீய செயலை செய்ய பிறகு திரும்ப வேறு பிறவிக்கு போயிடும். இதில் இருந்து மீட்சி பெற வேண்டும் என்று யோசிக்க வேணும். அப்படி யோசிக்கிறார்கள் எங்களுக்கு வலுக்குறைவு. அப்போ இந்த பிறவி பிறவியிலேருந்து நீங்குவது என்று சொன்னால் இந்த ஆணவ மலத்தினுடைய வலிமை குன்றி வருவதற்கு இறைவன் தான் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும். இறைவனுடைய துணை இருக்குமா இருந்தால் அந்த ஆணவ மலத்தினுடைய பலி குன்றி போகும். ஆகவே நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு பற்றோடு செய்யும் வினைகளே பிறவிக்கு காரணமாகின்றன. நான் தான் செய்கிறேன், நான் தான் எல்லாம் செய்கிறேன் என்ற அந்த மிடுக்கு அந்த ஆணவம் அப்படி இருக்கக்கூடாது. அவ்வாறென்றே கடவுளுடைய திருவருள் சேவிக்கின்றது என்ற செயலை கடவுளோட ஒப்பித்து விட்டால் அந்த நிலையற்ற உலக இன்பங்களை தராமல் நிலையான இன்பமாக முத்திக்கு தகுதியுடையவராக்கும். அப்போ நாங்கள் செய்கிறோம், நான் செய்கிறேன் என்ற நிலை இல்லாமல் எல்லாவற்றையும் கடவுள்தான் செய்விக்கிறார் என்ற நிலையை நாங்கள் உணர்கின்ற நிலை வருமா இருந்தால் எங்களுக்கு இந்த பிறவி துன்பம் நீங்கிவிடும். நீங்கி நாங்கள் முத்தி இன்பத்தை பெறலாம் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் எங்களுடைய ஆன்மாவினுடைய நிலைப்பாடு. எந்த பற்றும் மற்ற நிலையிலே தான் வினை ஆற்றும் போது ஆன்மாவை கன்மம் பீடிப்பதில்லை. அதனால் பிறவி துன்பம் இல்லாது போகும். இதனால் பிறவி துன்பம் இல்லாது போகும். பசுக்கள் அநாதி காலமாகவே பாசங்களால் கட்டப்பட்டவை என அறிந்தோம், முன்பு சொல்லியிருக்கிறோம். பசுவை பீடித்த பாசங்களின் அடிப்படையிலே பசுக்களை மூவகையாக கொள்ளப்படுகின்றன. இந்த பசுக்களும் மூவகை. ஆணவம், கன்மம், மாயை என்ற 3 மலங்களாலும் பொடிக்கப்பட்ட ஆன்மாக்களை சகலர் என்று சொல்லி ஒரு வகையிலே வகுத்தலாம். ஆணவம் கன்மமும் இருக்கின்ற 2 மலங்களால் பொடிக்கப்பட்ட ஆன்மாக்களை பிரளயாகலர் என்று சொல்லப்படுது. இது 2வது வகை. ஆணவம் என்ற ஒரு மலத்தால் பொடிக்கப்பட்டவர்களை விஞ்ஞானாகலர் என்று சொல்லுவோம். இப்படி 3 வகையாக இந்த ஆன்மாக்களை 3 வகையாக பிரிக்கக்கூடிய ஆன்மாக்கள் மூலமலமாகிய ஆணவமலத்தின் விடுபடுவதற்கு அவை தாம் செய்த வினைப்பயன்களை அனுபவிக்க வேண்டும். ஆன்மாக்கள் எப்பொழுதும் அந்த மூலமலமாகிய ஆணவத்திலிருந்து விடுபட வேண்டுமா இருந்தால் அந்த தாம் செய்த வினைப்பயன்களை அனுபவிக்கும். அப்படி வினைகளை செய்வதற்காகத்தான் இறைவன் ஆன்மாக்களை சரீரங்களோடு கூடிய பிறக்கச் செய்தலாகிய படைத்த தொழிலை செய்திருக்கிறார். பிறப்பு என்ற இதை கொடுக்கிறார். முன் செய்த கர்மத்தின் பலன்களாகிய இன்ப துன்பங்களை அறிவிப்பதற்காக காத்தல் என்ற தொழிலையும் செய்திருக்கிறார். படைத்தலையும் செய்கிறார், காத்தலையும் செய்கிறார். பிறகு பிராரத்த கர்மம் முடிந்தவுடன் தூல உடம்பு மாத்திரம் அளிக்கப்படும். வேலை செய்து கலைத்தவன் சும்மா இருந்து ஆறுதல் எடுப்பது போல பிறந்தும் இறந்தும் பல கர்மங்களை செய்து அனுபவித்த விளைத்த உயிர்கள் சில காலம் ஆறியிருக்கும்படி இறைவன் அழித்த தொழிலை செய்கிறார். ஆறியிருக்கிறது. பல பிறவிகளுக்கு உட்பட்ட ஆன்மாக்கள் சரிகிரிய யோக ஞானம் என்ற 4 வகை மார்க்கங்களையும் பின்பற்றி பக்குவ நிலையை அடையும் போது இறைவினை ஒப்பு நிலையை அடைகின்றன. அதாவது இந்த விதமான வினையில் பற்று அற்ற நிலை வருகின்றன. இறைவினை ஒப்பு நிலை அடைகின்ற போது ஆன்மாக்கள் ஆணவமலத்தான் விளையும் குற்றங்கள் என்றும் விடுபட்டு சுத்தம் அடைகின்ற நிலை ஏற்படுகின்றது. சுத்தமடையும் போது உலக இன்பத்தை தருகின்ற புண்ணியத்திலாவது துன்பத்தை தரும் பாவத்திலாவது மனம் செல்லாது சிவஞானத்தை பெறும் காரியத்திலே மனம் செல்லும். அதாவது புண்ணியத்தை தருதலாவது, அதாவது உலக இன்பத்தை தரும் புண்ணியத்திலாவது அல்லது துன்பத்தை தரும் பாவத்திலாவது மனம் செல்லாது. அவருக்கு சிவஞானத்தை பெறுகின்ற ஒரு நிலை வருமா இருந்தால் அந்த நேரத்தில் தான் அங்கே அந்த இது இடிவினை ஒப்பு என்ற நிலை ஏற்படுகின்றது. இந்த இடிவினை ஒப்பு ஏற்பட ஆணவமலம் பலி குன்றும். ஆணவமலம் இப்பொழுது தன்னுடைய வலிமையை குறைந்துவிடும். இது மல பரிபாகம் என்று சொல்லப்படும். என்ன சொல்கிறது? மல பரிபாகம். அந்த மலத்தினுடைய வலிமை கெட்டுப்போகும். இதுவே மறைத்தல் என்ற தொழிலாகும். ஆணவத்தினுடைய வலிமையை கெடுக்கின்ற ஒரு நிலை இது மறைத்தல். இந்த 4 தொழில்களும் பயனாக ஆணவமலம் வலி கட்டு நிற்கும்போது இறைவன் மற்ற மலங்களை நீக்கி மெஞ்ஞானத்தை அருளுகின்றார்.
அப்படி விஞ்ஞானத்தை அள்ளுகின்ற நிலையில் தான் இறைவனுடைய அருள் ஆன்மா மீது பதிக்கிறது. இது அருளல் என்று சொல்லப்படும். இறைவனாலே அருளப்படுகிறோம். அருள் சக்தி நிவாதம் என்று இதை சொல்லுவார். ஆகவே இறைவன் 5 தொழில்களால் ஆன்மாக்களை உய்தி வரச் செய்கிறான். 5 தொழில்களாலே ஆன்மாக்களை உய்தி வரச் செய்கின்றான். ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு இவ்வாறான விலைகளில் இறைவனுடைய அருள் மூலம் இறைவன் அடைதல் ஆன்மாக்களும் உயர்ந்த குறிக்கோள். இதுதான் அவருடைய குறிக்கோள். இதனை அடையும் ஆன்மாக்களும் முயல வேணும், இறைவனும் அருள வேண்டும். ஆன்மாக்களும் முயல வேணும், இறைவனும் அருள் கொடுப்பான். அப்போ நாங்கள் முயற்சி இல்லாமல் இருந்தால் இறைவன் தானாக வந்து அருள் கொடுக்க மாட்டோம். நாங்களும் முயற்சி செய்கிறோம். நாங்கள் எந்த தொழிலை செய்கிற போது நல்லதை செய்கிறோமா, இது மற்றவர்களுக்கு கருதி வருகிறதா என்று சிந்தித்து செய்ய வேண்டும். இறைவன் தானாக வந்து எங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டார். எங்களுடைய முயற்சியின் பயன்தான் பிறகு இறைவனால் எங்களுக்கு அருளல் கிடைக்கப்படும். இங்கே இனி வினாக்களை பார்ப்போம். பின்னர் வினாக்களுக்கு விடை எழுதுகிறோம். சித்து அசித்து சிதசித்து என்று பொருள் விளக்கம். சித்து என்றால் அறிவுள்ள பொருள், அது அப்பாதி. அசத்து என்ற அறிவற்ற பொருள். அந்த சித்து அசத்து ரெண்டும் சேர்ந்தால் சிதசித்து என்று பொருள். அதாவது ஆன்மா வந்து சித்தை சார்ந்து நிற்கிற போது சித்து பொருளாகவும் அறிவு அசத்தை சார்ந்து நிற்கிறோ அசத்து பொருளாகவும் வருகின்றது. இந்த நிலையிலே தான் இவ்வாறு வருகின்றது சித்து அசத்து சித்து. சைவ சித்தாந்தம் முப்பொருட்களும் உங்களுக்கு தெரியும். பதி பது பாசம் என்று சொல்லப்படும். ஆன்மாக்கள் பேரின்பத்தை அனுபவிக்க முடியாமல் இருப்பதற்கான காரணம் யாது என்று சொன்னால் ஆன்மாக்கள் இறைவனை அறியாமல் அது மலபெருபாகத்தில் நிற்பது ஆணவ மனத்தினாலே பிடிக்கப்பட்டிருப்பதனால் தான் இறைவனை அடைய முடியாமல் இருக்கின்றது. கடவுளுக்கு 2 நிலைகள் அங்கே சொல்லப்படும். சொரூப லட்சணம் அதான் தரத்து லட்சணம் என்று 2 நிலைகள் சொல்லப்படுகிறோம். இறைவனின் 3 வகை திருமேனிகள், அருவத்திருமேனி, உருவத்திருமேனி, அருவத்திருமேனி என்று சொல்லப்படுகிறது. ஆன்மாக்களுடைய இயல்புகள் இங்கே சொல்லப்படுகிறது. ஆன்மா வந்து தானாக ஒன்றையும் அறியாது என்றெல்லாம் இயல்பு சொல்லப்படுது. ஆன்மாக்கள் தானாக ஒன்றையும் அறிவித்தால் மட்டும் அறியக்கூடிய பொருள். அதுதான் ஆன்மாக்களுடைய இயல்புகள். இப்படி கணக்கு சொல்லலாம். மூகை ஆன்மாக்கள் சொல்லப்படுது. ஆன்மாக்களில் மூகை இருக்குது. சகலர், பிரளையாகல், ஞானகல். இறைவனின் 5 தொழில்களும் அவை எவ்வாறு ஆன்மாக்களை உய்தி வரச் செய்கின்றன என்றெல்லாம் இப்போ நாங்கள் இதில் பார்த்தோம். அதாவது 5 தொழில்கள் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்று சொல்லப்படுகிறோம். பற்றற்ற வினையை எவ்வாறு ஆற்றலாம் என்றால் நாங்கள் விருப்பு பொறுப்பற்ற நிலையிலே, அதாவது நல்லவற்றை செய்கின்ற போது நன்மையும், தீயவற்றை செய்கின்ற போது தீமையும் கிடைக்கின்ற போது இதில் எந்த விதமான பற்றும் அற்ற நிலையிலே நாங்கள் ஆன்மாக்கள் ஜீவிக்குமா இருந்தால் அவர்தான் பற்றற்ற நிலை என்று முத்தியை பெறுகின்ற ஒரு நிலை, சிவானந்தை பெறுகின்ற நிலையாக வரும் என்று சொல்லப்படுகிறது. அதையெல்லாம் நீங்கள் திரும்பவும் இதில் வாசித்து பார்த்து இதனுடைய வினாக்களுக்கு விடைகள் எழுதுவது உங்களுடைய பொறுப்பும். ஆகவே பதி பசு பாசம் வினைகள் மறுபுறப்பு முத்தி 5 தொழில் இருவினையொப்பு மலபரிவாரம் சத்தியவாதம் என்றெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றாக வகுப்பறையிலே கலந்துரையாடி இவற்றை மீட்டு பார்க்கலாம். இத்தோடு இந்த வகுப்பை நிறுத்துவோம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.